Hi dear nursing students, welcome back to nursing tutorial channel. இன்னைக்கு episode 3ல நம்ம பார்க்க போற topic vomiting. First introduction. Nausea and vomiting are symptoms of many different conditions including early pregnancy and stomach flu. நாசியா அண்ட் வாமிட்டிங் அப்படிங்கிறது ஒரு சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் வந்து நிறைய டிசீஸ் கண்டிஷனில் நமக்கு அக்கர் ஆகும். எக்ஸாம்பிள் ஏர்லி ப்ரெக்னென்சி அண்ட் ஸ்டொமக் ஃப்ளூ. ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு ஃபஸ்ட் 3 months அண்ட் லாஸ்ட் 3 months நமக்கு வந்து வாமிட்டிங் அண்ட் நாசியா இருக்கும். அண்ட் ஸ்டொமக் ஃப்ளூ வயிற்றில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுனாலையும் நமக்கு வந்து வாமிட்டிங் அக்கர் ஆகும். ஸோ வாமிட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்டிஷன் கிடையாது, ஒரு சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் வந்து நிறைய டிசீஸ் கண்டிஷனில் நமக்கு அக்கர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காசஸ். மோஷன் சிக்னஸ். நிறைய பேருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும்போது வாமிட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படும். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஏர்லி ப்ரெக்னென்சி. எல்லாருக்குமே தெரியும், ப்ரெக்னென்சி டைமில் ஃபஸ்ட்டு 3 months நமக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால நமக்கு வாமிட்டிங் அக்கர் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் ஃபுட் பாய்சனிங். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வித்தியாசங்கள் ஏற்படும் பொழுது நம்மளோட நார்மலான ஃபுட் பேட்டர்னுக்கும் நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்போதும் நமக்கு வந்து வாமிட்டிங் அண்ட் நாசியா வந்து அக்கர் ஆகலாம். நெக்ஸ்ட் இஸ் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர். சில பேர் பயந்தாலே வாமிட் பண்ணுவாங்க. அண்ட் எமோஷ்னலாக ரொம்ப டிப்ரெஸ்டானாலும் வாமிட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சில பேருக்கு அக்கர் ஆகும். எல்லாருக்குமே காமன் ஆனதுன்னு கிடையாது, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் இன்டைஜஷன். நம்ம வந்து சாப்பாடை அதிகமாக சாப்பிட்றோம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்போவும் எடுக்கக்கூடிய நார்மல் டயட்லேருந்து நம்மளோட டயட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் ஆகும்போது அது நம்மளோட உடம்புக்கு ஒத்துக்கலை, அதோட டைஜஷன் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகலை, இல்லை நம்ம டைஜஷனுக்கு ஏற்ற டைம் கொடுக்கல, ஒரு டயட்டுக்கும் இன்னொரு டயட்டுக்கும் இடைப்பட்ட ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டைம்லேயும் நமக்கு வந்து வாமிட்டிங் வந்து அக்கர் ஆகுது. நெக்ஸ்ட்டு சர்டைன் ஸ்மெல் அண்ட் அடர்ஸ். சில பேருக்கு சில ஸ்மெல்லே ஒத்துக்கிடாது, நார்மல் ஸ்மெல்லுமே சில பேருக்கு ஒத்துக்கிடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாமிட்டிங் வந்து அக்கர் ஆகுது. ஸோ வாமிட்டிங்க்கு வந்து காசஸ் வந்து நிறைய காசஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் பர்டிகுலர் ரொம்ப கம்மியான காசஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஏன்னா வாமிட்டிங் அப்படிங்கிறது ஒரு சிம்டம். இந்த சிம்டம் வந்து நிறைய டிசீஸ் கண்டிஷனில் நார்மலான லைஃப்பில் கூட நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். வாமிட்டிங் நமக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரை லிப்ஸ் அண்ட் மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட லிப்ஸ் அண்ட் மவுத் வந்து ரொம்ப ட்ரை ஆகிரும். ஏன் அப்படின்னா வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளோட சலைவா செக்ரீஷன் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் சங்கன் ஐஸ். நம்மளோட ஐ பால்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்ரி செக்ரீஷன்ஸ் கூட நமக்கு வந்து கம்மியாயிரும். ஏன்னா நம்ம டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கோம், வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நமக்கு இன்டேக் இருக்காது. ஏன்னா என்ன இன்டேக் எடுத்தாலும் நம்ம வந்து அதிகமாக வாமிட் பண்ணுறதுனால டீஹைட்ரேட் ஆகிறோம். ஸோ நமக்கு சங்கன் ஐஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் இஸ் ரேபிட் ப்ரீத்திங் ஆர் பல்ஸ். வாமிட்டிங் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட ஈசோஃபேகஸ் வந்து அதிகமாக விரிஞ்சு கொடுக்கும். நம்மளோட ஹோல் பாடிஸுமே எல்லா மசில்ஸுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நமக்கு வந்து ப்ரீத்திங் பேட்டர்னும் இன்க்ரீஸ்டாக இருக்கும், ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ்டாக இருக்கும். இதை நம்ம மெடிக்கல் டேர்மில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டாக்கிப்னியா அண்ட் டாக்கிகார்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் வாமிட்டிங். நெக்ஸ்ட் இஸ் மேனேஜ்மெண்ட். வாட் ஆர் த மேனேஜ்மெண்ட்? ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷனை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவோம். அது மேபி ரிங்கர் லாக்டேட்டாவோ இல்லைனா நார்மல் செலைனாவோ இல்லைனா டிஎன்எஸ்ஸாவோ 5% எக்ஸ்ட்ராஸாவோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் இஸ் ஈட் லைட் டயட் அண்ட் பிளாண்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டான டயட் அப்படின்னா நம்ம ஃப்ளூயிட் ஐட்டம் மட்டுமே எடுத்துக்கலாம். டெண்டர் கோகோனட், அதுக்கு பொமக்ரானட், இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பிளாண்ட் ஃபுட். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா உப்பு ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டாக இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப பிளாண்டாக டயட் எடுத்துக்கிட்டால் அந்த டைம் வாமிட்டிங் சென்சேஷன் வந்து நமக்கு கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இன்க்ரீஸ்டாகவே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம மார்னிங் ஏர்லியராக எழும்புனதும் ரோஸ்டட் ப்ரெட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட வாமிட்டிங் சென்சேஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். இது ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அவாய்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்வீட் ஃபுட்ஸ்.
ரொம்ப ஃப்ரை பண்ண ஃபுட்டையும் ரொம்ப ஸ்வீட்டான ஃபுட்டையும் நம்ம இந்த வாமிட்டிங் டைமில் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷனை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அவாய்ட் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் ஈட்டிங். சாப்பிட்ட உடனே நம்ம வந்து எழும்பி வேலை செய்கிறது, ரொம்ப ஹெவியான ஒர்க் பண்ணுறது, வெயிட் தூக்குறது, இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் நம்மளோட ஆக்டிவிட்டியை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டதும் ஒரு 15 to 20 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது வாமிட்டிங்கை வந்து கம்மி பண்ணலான்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அவாய்ட் ப்ரஷிங் யோர் டீத் ஆஃப்டர் ஈட்டிங். சாப்பிட்டதும் நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாமிட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நர்சிங் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இஸ் ஐவி ஃப்ளூயிட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆஸ் பர் த டாக்டர்ஸ் ஆர்டர் நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணணும். ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் போலஸாக கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸில் வைக்கணும். அண்ட் அவங்களோட ஐஓ சார்ட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் பேஷண்ட் வந்து நிறைய டைம் வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்டேக் இருக்காது. ஸோ அவங்களோட எக்ஸ்க்ரீஷனும் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணியே ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அட்மினிஸ்டர் ஆன்டிஎமெட்டிக்ஸ் ஆஸ் பர் டாக்டர்ஸ் ஆர்டர். டாக்டர்ஸ் என்ன ஆன்டிஎமெட்டிக்ஸ் எழுதுகிறாங்களோ அதை பர்டிகுலர் டைமில் நம்ம கரெக்டாக பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்டர் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த நர்சிங் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து ரொம்ப சின்ன டாபிக். பிகாஸ் இது வந்து ஒரு சிம்டம். இந்த சிம்டம் வந்து நமக்கு எந்த டிசீஸ் கண்டிஷனில் வேணாலும் அக்கர் ஆகலாம். தட்ஸ் ஆல் மை தேர்ட் டாபிக். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.